ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான வெங்காய சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை கூட இந்த சட்னி வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சிடலாம். உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 3 பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு 2 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாய் நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாகவோ கம்மியாகவோ வேணும்னா மிளகாயை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ சின்ன சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்மளுக்கு வெங்காயம், மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா நைஸான சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து பொரிய வச்சிடலாம். இந்த கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. லோ ஹீட்டில் வச்சு இதை ஒரு மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சுருங்க. நம்மளுக்கு அந்த சட்னியில் உள்ள எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மேலே எண்ணெய் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.